இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஷாருல் இக்ராம் மலேசியாவின் புதிய அமெரிக்க தூதராக நியமனம். அமெரிக்காவிற்கான புதிய மலேசிய தூதராக முன்னாள் வெளியுறவு அமைச்சின் செயலாளர் ஷாருல் இக்ராம் யாக்கூப் நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் மலேசிய தூதர் நஸ்ரி அஜீஸ் கடந்த பிப்ரவரி மாதம் வாஷிங்டனில் தனது 2 ஆண்டு பதவி காலத்தை முடித்ததிலிருந்து 4 மாதங்களுக்கும் மேலாக இந்த பதவி காலியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. யாங் டி பெர்துவான் அகோங் சுல்தான் இப்ராஹிமிடம் இருந்து தனது நியமன கடிதத்தை பெற்ற ஷாருல் கடந்த 34 ஆண்டுகள் இப்பதவியில் அனுபவம் வாய்ந்தவர் என்றும் பலதரப்பட்ட முக்கிய அரசியல் பதவிகளையும் வகித்துள்ளார். 1990களில் வாஷிங்டனில் உள்ள மலேசிய தூதரகத்தில் முதல் செயலாளராக பணியாற்றிய அவர் 2017 முதல் 2018 ஆண்டு வரை நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர பிரதிநிதியாகவும் இருந்துள்ளார். இந்தியாவில் 3961 ரக பதிவாகிய கோவிட்-19 சம்பவங்கள். கேரளா மற்றும் டெல்லியில் அதிக பாதிப்பு. இந்தியாவில் கோவிட்-19 நோய் மீண்டும் தீவிரமடைந்து நோய் பாதிப்பு எண்ணிக்கை 3961 பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரங்களில் மட்டும் 203 புதிய சம்பவங்கள் பதிவாகின. இந்த 2 நாட்களில் 4 பலியாகினர். தலைநகரான புதுடெல்லி, தமிழகம், கேரளா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் தலா 1 மரணம் பதிவாகியது. இதையடுத்து இவ்வாண்டு ஜனவரி முதல் இதுவரை பலியானோரின் எண்ணிக்கை 32 பேராக அதிகரித்துள்ளது. டெல்லியில் காசநோய்க்கு பிந்தைய நுரையீரல் பாதிப்பு மற்றும் சுவாச குழாய் தொற்றால் பாதிக்கப்பட்ட 22 வயது பெண் கோவிட் கிருமியால் உயிரிழந்தார். தமிழ்நாட்டில் ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்ட 25 வயது இளைஞன் பலியானார். கடந்த 24 மணி நேரத்தில் டெல்லியில் மட்டும் 47 புதிய பாதிப்புகள் பதிவாகின. கேரளாவில் புதிதாக 35 சம்பவங்கள் பதிவாகி மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 1435 உயர்ந்துள்ளது. மும்பை தலைநகராக கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்தில் 21 சம்பவங்களும், மேற்கு வங்கத்தில் 44 சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. சாலையின் நடுவே டேட்டிங் செய்த காட்டு யானைகள். கெரிக்கில் மணிக்கணக்கில் போக்குவரத்து பாதிப்பு. பேராக் கெரிக் கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் 2 காட்டு யானைகள் ஜோடியாக சாலையின் நடுவே அன்பை பரிமாறிக்கொண்ட வீடியோக்கள் வைரலாகி உள்ளன. இரவு நேரமாகியும் அந்த ஜோடி அங்கிருந்து நகராததால் வாகன ஓட்டிகள் 1 மணி நேரத்திற்கு மேலாக அங்கேயே சிக்கிக் கொண்டனர். யானைகள் இப்போதைக்கு நகராது என தெரிந்து கொண்ட பல வாகன ஓட்டிகள் வெளியில் வந்து அதனை ரசிக்க தொடங்கிவிட்டனர். பலர் வீடியோ எடுக்க யானைகள் அவர்களை கண்டுகொள்ளவே இல்லை. ஒரு கட்டத்தில் வாகன ஓட்டிகளை பார்த்ததும் யானை முகத்தை திருப்பிக் கொண்டது. அது வெட்கப்பட்ட போல் இருந்ததாக வைரலான டிக்டாக் வீடியோவில் தெரிவிக்கப்பட்டது. அவ்வீடியோவை இதுவரை 2,50,000க்கும் மேற்பட்ட தடவை பார்க்கப்பட்டுள்ளதோடு ஆயிரக்கணக்கில் நகைச்சுவை கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. துண்டை மனைவியுடன் தொடர்புடைய 758 மில்லியன் ரிங்கிட் லண்டன் சொத்துக்களை MACC முடக்கியது. மறைந்த முன்னாள் நிதியமைச்சர் துண்டைம் ஜைனுடின் மனைவி தோப்புவான் நாய்மா அப்துல் காலிதுக்கு சொந்தமான 758.2 மில்லியன் ரிங்கிட் லண்டன் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. அச்சொத்துக்களை முடக்க மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC செய்த விண்ணப்பத்தை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் அங்கீகரித்தது. அச்சொத்துக்கள் 2001 பண மோசடி தடுப்பு, பயங்கரவாத நிதி எதிர்ப்பு மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் பெறப்பட்ட வருமானம் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றங்களுடன் தொடர்புடையவை என நீதிமன்றம் திருப்தி கொள்வதாக நீதிபதி டத்தோ அசர் அப்துல் ஹமீத் தீர்ப்பில் கூறினார். முடக்கப்பட்ட சொத்துகளில் 5,52,00,000 பவுண்ட் மதிப்புள்ள 2 வணிக கட்டடங்கள், 7,71,15,000 பவுண்ட் மதிப்புள்ள 5 சொகுசு குடியிருப்புகள் மற்றும் இல்ஹாம் அறக்கட்டளைக்கு சொந்தமான ஒரு வங்கி கணக்கு ஆகியவையும் அடங்கும். துண்டைம் அவரின் குடும்பத்தார் மற்றும் உறவினருக்கு எதிராக MACC அண்மையில் 8 புதிய விசாரணை அறிக்கைகளை திறந்த நிலையில் இத்தீர்ப்பு வந்துள்ளது. 38 நிறுவனங்கள், 19 நிலங்கள், 6 சொத்துடைமைகளில் தனக்குள்ள உரிமையை அறிவிக்க தவறியதாக கூறி கடந்த ஆண்டு ஜனவரியில் டைம் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். பார்சல்களை விநியோகிக்க வீடுகளின் வாசல்களுக்கு ரோபோ வரவிருக்கிறது.
சுவிட்சர்லாந்தில் ரோபோட்டிக்ஸ் ஸ்டார்ட் அப்ஸ் நிறுவனமான ரிவர் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில் 2 சோதனை திட்டங்கள் மூலம் பார்சல்களை விநியோகிப்பதற்கு நாய் போன்ற ரோபோக்களை அறிமுகப்படுத்தவிருக்கிறது. கடைசி பொட்டல பட்டுவாடாவை விநியோகிக்கும் முறை மேம்படுத்துவதே இதன் நோக்கமாகும். இந்த ரோபோக்கள் பல்வேறு நகர்ப்புற சூழல்களில் சிறப்பாக இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. உதாரணத்திற்கு அவை படிக்கட்டுகளில் ஏறி இறங்கவும் சீரற்ற பரப்பில் செல்லவும் முடியும். ஒரு மனித முகவருடன் இணைந்து வீட்டின் வாசல் வரை அந்த பார்சல்களை அந்த ரோபோக்கள் வழங்க முடியும். ரிவர் ஒன் என பெயரிடப்பட்ட அந்த ரோபோ முழுமையாக தன்னாட்சி கொண்டது. சக்கரங்கள் மற்றும் கால்களை இணைக்கும் ஒரு கலப்பின கட்டமைப்புடன் வாடிக்கையாளரின் கதவு வரை செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படும். இது பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவுக்கு நுழையவிருந்த 279 வெளிநாட்டினர் தாக்கப்பட்டனர். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் KLIA-வில் நுழைந்து தேவைகளை பூர்த்தி செய்யாததால் மலேசியாவிற்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்ட வங்கதேசம், பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவை சேர்ந்த 279 வெளிநாட்டினரை எல்லை கண்காணிப்பு கட்டுப்பாட்டு நிறுவனம் நேற்று நாடு கடத்தியது. 2023ஆம் ஆண்டில் எல்லை கண்காணிப்பு கட்டுப்பாட்டு நிறுவனம் அமைக்கப்பட்டது முதல் நுழைவு வசதிகளை தவறாக பயன்படுத்தியதற்காக ஒரே நாளில் அதிகமான சட்டவிரோத வெளிநாட்டினர் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். சம்பந்தப்பட்ட அனைத்து நபர்களும் ஆவண செயல்முறைக்கு பிறகு உடனடியாக தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்ப உத்தரவிடப்பட்டனர். எல்லை பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை கடுமையாக்குவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நாடு கடத்தல் நடவடிக்கை உள்ளது. இல்லாத முதலீடு திட்டம் முகநூலில் 1,07,810 ரிங்கிட் இழந்த 52 வயது தாதி. அண்மையில் முகநூலில் வெளியான போலி முதலீடு திட்டத்தின் விளம்பரத்தில் ஈர்க்கப்பட்டு 1,07,810 ரிங்கிட் தொகையை இழந்துள்ளார் குவாந்தானை சேர்ந்த செவிலியர் ஒருவர். ஐக்யூ ஆப்ஷன் என்ற பெயரை பயன்படுத்தி சமூக ஊடகத்தில் வலம் வந்த அப்போலி கும்பல் 350 ரிங்கிட் பணத்தை முதலீடு செய்தால் 12,000 ரிங்கிட் வரை லாப பணம் கிடைக்கும் என்று உறுதி அளித்துள்ளதாக பஹாங் காவல்துறை தலைவர் டாக்டர் யாஹ்யா ஒத்தமான் தெரிவித்துள்ளார். இந்த ஆசை வார்த்தைகளை நம்பி 1,07,810 ரிங்கிட்டை முதலீடு பணமாக செலுத்திய அவருக்கு எந்தவொரு லாபமும் கிடைக்காத போதுதான் தாம் ஏமாற்றப்பட்டுள்ளதை அறிந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இந்த வழக்கு குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதோடும் பொதுமக்கள் இத்தகைய மோசடிக்கு ஆளாமல் இருக்கவும் அறிவுறுத்தப்படுகின்றனர். உல்லாச பயணம் துயரத்தில் முடிந்தது. மெர்சிங்கில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 மூழ்கி மரணம். விடுமுறையை முன்னிட்டு மெர்சிங்கிற்கு அருகே புலாவ் மெந்திங்கி கடலில் உற்சாகமாக குளிக்க சென்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பிள்ளைகள் நீரில் மூழ்கி மாண்டனர். நேற்று மாலை மணி 4:25 அளவில் கடலில் குளித்துக் கொண்டிருந்த 15 வயதுடைய நூர் அவாத்திப் உடைமா ஹிஷாம் என்ற பெண்ணுக்கு அவளது 13 வயது சகோதரன் அகமது உவைஸ் அல் கர்னை காணவில்லை என தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்களை தேடும் நடவடிக்கை மலேசிய கடல் அமலாக்க பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவம் நிகழ்ந்த கடல் பகுதிக்கு ரோந்து படகு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டதோடு பொதுமக்களின் உதவியோடு மாலை மணி 4:30 அளவில் நூர் அவாத்திப் உதைமாவின் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட வேளையில் 2 மணி நேரத்திற்கு பின் அவரது சகோதரன் அகமது உவைஸ் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. பள்ளி விடுமுறையில் அவர்களது குடும்பத்தினர் புலாவ் திங்கியில் உள்ள தங்களது கிராமத்திற்கு வந்திருந்த போது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்ததாக மெர்சிங் கடல் அமலாக்கத்துறையின் இயக்குனர் தெரிவித்தார். வீட்டிற்கு வெளியே நிறுத்தியிருந்த வாகனங்கள் சேதம். நேற்று அதிகாலையில் தாமான் புகேட் ஸ்ரீ செனாவாங்கில் இருக்கும் ஆடவர் ஒருவரின் வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவருடைய டொயோட்டா வியோஸ் மற்றும் ஃபெரடுவா மைவி ஆகிய வாகனங்கள் புரோட்டான் பெர்சோனா வாகனம் ஒன்றால் மோதப்பட்டு படு சேதமடைந்துள்ளன. வேலை முடிந்து வீடு திரும்பி கொண்டிருந்த 22 வயது ஆடவன் எதிர்ப்பு தரப்பில் படு வேகமாக வந்த வாகனம் ஒன்று தன்னுடைய வாகனத்தை மோதிவிடும் என்ற அச்சத்தில் தனது பாதையை விட்டு சற்றே விலகி சென்றதாகவும் அதே நேரத்தில் கட்டுப்பாட்டை இழந்து அவ்விரு வாகனங்களையும் மோதியதாகவும் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று சிரம்பான் துணை மாவட்ட காவல்துறை அதிகாரி முகமது அம்ருல் யாசித் அனுவார் கூறியுள்ளார். சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினரும் தங்களுடைய புகார்களை காவல்துறையினரிடம் அளித்துள்ள நிலையில்
இவ்வழக்கு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வீட்டில் புகுந்த கொள்ளையன் தாக்கியதில் 2 சீன பிரஜைகள் காயம். ஜொஹூரில் கெலாங்பதாவில் உள்ள ஒரு வீட்டில் புகுந்து திருடனும் ஏற்பட்ட கைகலப்பில் 14 வயது சிறுமியும் அவரது 70 வயது பாட்டியும் காயமடைந்தனர். அவ்வீட்டில் இருந்த விலையுயர்ந்த பொருட்களை கொடுத்து விடும்படி அந்த சந்தேக பேர் வழி கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து அவர்களுக்கு இடையே கைகலப்பு நடந்துள்ளது. எனினும் இந்த சம்பவம் நடந்து 3 மணி நேரத்திற்குள் அவர்களை தாக்கிய சந்தேக பேர் வழி கைது செய்யப்பட்டார். அந்த நபர் அந்த சிறுமியின் கழுத்தை நெரிக்க முயன்ற போது கைகலப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து எந்தவொரு பொருட்களையும் எடுக்காமல் அங்கிருந்து ஓட்டம் பிடித்ததாக மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் எம் குமரேசன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். இந்த சம்பவம் நடந்த அதே தினத்தில் பிற்பகல் மணி 2:30 அளவில் 33 வயது சந்தேக பேர் வழி கைது செய்யப்பட்டான் என்பதோடு அந்நபர் இதற்கு முன் 2 குற்ற பின்னணிகளை கொண்டுள்ளார். தற்போது விசாரணைக்காக அவன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான். அதே வேளையில் காயமடைந்த இருவரும் மருத்துவ சிகிச்சை பெற்றனர் என தெரிவிக்கப்பட்டது. பாகிஸ்தானில் தலைமை ஆசிரியர் பிரம்பினால் தாக்கியதால் மாணவன் உயிரிழந்தான். பாகிஸ்தானில் கைபர் மாவட்டத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியரால் பிரம்பினால் தாக்கப்பட்ட 10 வயது மாணவன் உயிரிழந்தான். தலை, கழுத்து, முகம் மற்றும் முதுகில் பலமுறை தாக்கப்பட்டதால் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கைலமாட் கான் என அந்த மாணவன் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் வார் முகமது கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தினால் உள்ளூர் மக்கள் ஆத்திரம் அடைந்ததோடு பள்ளிகளில் உடல் ரீதியான தண்டனையை தடை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தங்கள் பதவியை துஷ்பிரயோகம் செய்து கொடுமைப்படுத்தும் உரிமை எந்த ஆசிரியருக்கும் இல்லை என கைபர் மாவட்ட போலீஸ் அதிகாரி ராய் மஸ்ஃபர் இக்பால் வலியுறுத்தினார். ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவின் 40 விமானங்களை தகர்த்து அதிரடி. பேச்சு பொருளான யுக்ரைனின் யுக்தி. 3 ஆண்டுகால போரில் இதுவரை இல்லாத அளவுக்கு ரஷ்யாவுக்குள் புகுந்து யுக்ரைன் நடத்தியுள்ள ட்ரோன் தாக்குதலை தற்போது பேச்சுக்கு பொருளாகியுள்ளது. உக்ரைனிலிருந்து 4300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ரஷ்யாவின் 4 விமானப்படை தளங்களை குறிவைத்து அத்தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் ரஷ்ய விமானப்படைக்கு சொந்தமான 40 போர் விமானங்கள் தகர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவை மிகவும் விலை உயர்ந்த போர் விமானங்கள் என்பதால் ரஷ்யாவுக்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய சேதமாக கருதப்படுகிறது. உக்ரைனின் இந்த ட்ரோன் தாக்குதல் கவனமாக திட்டமிடப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதானது ரஷ்யாவை மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளையும் மிரள செய்துள்ளது.